மன்னிப்பாய் எபிசோட் 10 அப்டேட்டை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரவிக்கும் நம்ம மதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தலை தீபாவளி. ஸோ அவங்க மாமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெஸ் எல்லாமே வந்து இவங்க 2 பேருமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த செலிப்ரேஷன் சூப்பராக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க மாமா வந்து எல்லா ஏற்பாடும் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க அம்மா வந்து ஊர்லேருந்து வரல, ரவியோட அம்மா. ஸோ அவங்களுக்கு எதுவும் வேலை இருக்க போல். ஸோ அவங்க வந்து ஊர்லேயே இருக்காங்க. ஸோ நம்ம ரவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி சிந்தோட வந்து கமிட்மெண்ட்டில் இருந்தாங்க. அதாவது அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க மாமா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மது வந்துட்டு இப்போ தான் அப்பா கொஞ்சம் எல்லா டென்ஷனும் இல்லாமல் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மது சொல்லவும், ஸோ ஒரு ரவி வந்து வேறு வழி இல்லை, சரி விட்டுலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து ஒவ்வொரு பிரச்சனை வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ சிந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட வீட்டில் வந்து நம்ம ரவி போய் வந்து அவங்கள ரொம்பவே திட்டிகிட்டு வந்ததுனால அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சிந்து வீட்டில் ஆளே இல்லை. ஸோ அந்த விஷயம் அவங்களோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தினாக்கா இங்கே ரவிக்கிட்ட சொல்லும்போது ரவி வந்து பார்த்தினாக்கா மனசுக்குள்ளே நீ இவ்வளோ வந்து இதெல்லாம் பண்ண மாட்டியே, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளேயே வந்து பார்த்தினாக்கா அவருக்குள்ளேயே சில கேள்விகள் எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா சிந்து எந்தளவுக்கு போல்டான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தினாக்கா ரவிக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ரவி வந்து பார்த்தினாக்கா என்ன எதுக்கு இந்த மாதிரி பண்ணா சிந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய மனசுக்குள்ளேயே சில கேள்விகள் ஓடிட்டுருக்கு. ஸோ ஏதாச்சும் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பயமாக இருக்குது. ஸோ அப்படி தப்பான ஒரு முடிவு எடுத்து ஏதாச்சும் ஒரு சிந்து ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சித்தப்பா, அவங்க கூட இருக்க அந்த மாமா பசங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரவி வந்து சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து என்கேஜ்மெண்ட்லேயே வந்து இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லும்போதே அவனை வந்து செம்மையாக வந்து அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் இப்போ சிந்து வேற காணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னு வைங்களேன். ஸோ அவங்க மாமா பசங்க எல்லாமே எல்லாம் சும்மா விட மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து ரவி ஏதாச்சும் ஒரு வழி பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே மதுவையும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கூட இருக்கிறதுனால தான் வந்து நம்ம மாமா பொண்ணு வந்து அத்தை பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான். அப்போ இந்த மது வந்து ஏதாச்சும் நம்ம பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிந்துக்கு ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களே ஏதாச்சும் ஒரு கோக்கு மொக்க வேலையை ஏதாச்சும் ஒன்று செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னு வைங்களேன், ஸோ அவங்க மாமா பசங்க யாராச்சும் ஒரு ஆளாக வந்து இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், இந்த ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப சுமூகமாக சூப்பராக முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் என்ன மது நம்ம ரவியோட வாழ்க்கையில் சூப்பரான ஒரு ஒளிமயமான வாழ்க்கை வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கொஞ்சம் வேறு மாதிரியான வந்து இது பண்ணால் மட்டும்தான் வந்து அவங்க லைஃப்பில் வந்து கொஞ்சம் மாற்றங்களை வந்து உருவாக்க முடியும். இவரும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பிடிக்கல, நான் அப்படியே அந்த லைஃப்பெல்லாம் தூக்கி போட்டு ஸோ நம்ம மதுக்காக இவங்க வாழ ஆரம்பித்தாங்கன்னா அந்த லைஃப் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கும். அதை பார்க்குற அவங்க அம்மாவும் சரி, அவங்க மாமாவும் சரி, அப்பாடா நம்ம பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ சந்தோஷமாக இருக்காருன்னா ஸோ அது வந்து ஸோ நம்ம ரவி மாப்பிள்ளை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சுக்கிட்டு பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அப்பாவை பற்றியே யோசிச்சுட்ருக்காங்க இங்கே மது. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இனிமேல் சிந்துவை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸாக இருந்துருவாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரவி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற முடிவுகள் தான் ஒவ்வொரு இதுவுமே இருக்குது. இது இல்லை நான் சிந்துவை நான் போய் பார்க்கணும் அப்படி இப்படின்னு மறுபடியும் தேட ஆரம்பித்தேன். இந்த பிரச்சனை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. அவங்க அம்மாவும் வந்து அவங்கள வந்து சாதாரண வந்து விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டிலேயே அப்படி இப்படி இருந்தாங்க மது. ஸோ அப்போ வந்து அப்படி இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப் வந்து மாற்றிட்டு போயிட்டு இருக்கணும். ஆனால் அதை விட்டு திரும்பவும் ஹிந்து அப்படின்னு சுற்ற ஆரம்பித்தாங்கன்னா ரொம்பவே கஷ்டமாகி போயிடும். இதுக்கு மேலே நம்ம ரவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படியாச்சும் இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க கீழே மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம சேனலை பிடிச்சிருங்க, சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சீரிஸ் அப்டேட்டில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எபிசோடு 9 எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் ரொம்ப ஷார்ட்டாகவே பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரவியை வந்து முதல்ல டார்கெட் பண்ணுறாங்க சிந்துவோட மரப்பசங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எங்கேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மது சிந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்ஃப்யூஸாக இருக்கா. சாப்பிட மாட்டேன்றா எதுவும் மாட்டேன்றா, நீ வந்து முதல்ல அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் அவங்க 3 பேருமே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஐயோ எதுக்கே என்னை இப்படி தொல்லை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து உன்னுடைய பிரச்சனை வந்து அப்போ இவ தானே, இவளை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வந்து சிந்துவை கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு சிந்து நல்லா இருந்தால் எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி அவங்க மாமா பசங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட நினைப்பில் மட்டுமே பேசுகிறாங்க. ஏன்னா இன்னொரு சைடு இருக்க பொண்ணோட லைஃப்பை பற்றி இவங்க யாருமே நினைக்கவே இல்லை. ஆனால் அங்கே ரவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் மாட்டிக்கிட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறது எது பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து வாழ்க்கை வந்து வேறு மாதிரி வந்து டர்னிங் பாயிண்ட் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரவியோட லைஃப்பில் வந்து டர்னிங் பாயிண்ட் போயிடுச்சு. சரி வேறு வழியில் இருக்கிற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணாம், ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கும் வந்து இவங்க மசியலை.
அந்த இடத்துல வீட்லயே பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. "என்னடா பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படின்னு. ஏன்னா மது மேல கை வச்ச பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரவிக்கு ரொம்பவே கோவம் வந்தது. ஏன்னா அவங்க மேல வச்சு இதுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா இங்க மது மேல கை வச்சோனே சரியான கோவம் வந்துருது. அதுக்கப்புறம் எல்லாரையும் மட்டும் அடிச்சு போடுறாங்க. அது மட்டும் இல்லாம உடனே ரவி என்ன பண்றாங்க, நேரா வந்து சிந்துவோட வீட்டுக்கு போயிட்டு வந்து, "என்னடி என்ன பண்ணி வச்சிருக்க? எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆச்சுன்னு" சொல்லிட்டு மறுபடியும் வந்து, "எதுக்காக உன் மாமா பசங்கள்லாம் வந்து என்கிட்ட வந்து சண்டைக்கு வர்றாங்க? கல்யாணம் பண்ணிக்கோ வந்து" அப்படின்னு என்னை இதுக்கு மிரட்டுறாங்க. அப்படி இப்படின்னு வந்து பேசிட்டு வந்து கிளம்பிடுறாங்க. ஆனா இந்த விஷயம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிந்துக்கு தெரியாது. சிந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பசங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து கேட்க வந்திருக்காங்க. ஆனா கேட்குற விதம் தான் தப்பான விதமா போயிடுச்சு. மற்றபடி வந்து ஒன்றுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம மதுவோட அப்பா வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. எதுக்கா அப்படின்னு பார்த்தா, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தல தீபாவளி இல்லையா? ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்க, இவங்க தல தீபாவளிய வந்து சிறப்பா கொண்டாடணும் அப்படின்றதுக்காக வந்து ட்ரெஸ், புது துணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பலகாரம் எல்லாமே செஞ்சு வந்து குடுத்து அனுப்பிச்சிருக்காங்க வீட்லேருந்து. ஸோ, இது எல்லாமே குடுத்துட்டு மாப்பிள்ளையெல்லாம் வாழ்த்திட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து வந்திருக்காங்க. ஸோ, நல்லபடியா வந்து பார்த்தீங்கன்னாக்க, அங்க வந்து இந்த ஸ்வீட்ஸு, இந்த ட்ரெஸ் எல்லாமே சூப்பரா வந்து அவங்களுடைய அந்த தீபாவளி செலிப்ரேஷன் சூப்பரா வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாகிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து அந்த விஷயம் எல்லாம் சொல்லலாம்னு நினைக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சொல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்ட்டா வந்து மது வந்து வந்துட்டாங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, "எதுக்கு இந்த விஷயத்தலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்பாகிட்ட? ஏற்கனவே இப்போ தான் வந்து கொஞ்சம் ரெக்கவரி இருக்கு அப்பா. ஸோ நீ உடனே அவர சொல்லி வந்து கன்ஃப்யூஸ் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, "இனிமே இந்த விஷயத்த பத்தி எதையும் அப்பாகிட்ட சொல்லாத" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து மது சொல்லவும், "சரி" அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுறாரு அந்த விஷயத்த. ஸோ இதுக்கு மேல ஆனா என்ன ஒண்ணு அவன் மனசு வந்து அவர வந்து தனியா வந்து விடாது. என்ன என்ன பண்ணுறது, எது பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த விஷயத்துல ரொம்பவே கன்ஃப்யூஸ்டா இருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்றத ரவி தான் ஒரு முடிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு வெப் சீரிஸ் அப்டேட்ல உங்கள எல்லாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரி பாய்.